காயகல்பம் அப்படின்றத நம்ம எல்லாம் எடுத்து நிறைய படித்து எல்லாம் செய்து கொண்டு வருகிறோம். ஓகேயா? காயகல்பம் அப்படின்றது நம்ம ஒரு அற்புதமான வாழ்க்கை கலை. இது மகர்ஷி அவர்கள் நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த காயகல்பத்தில் சில நுணுக்கங்களை மட்டும் நம்ம இந்த பயிற்சியில் தெரிஞ்சுக்கிறோம். அந்த பயிற்சியை நான் நடத்த போகிறதில்லை. நீங்கள் ஏற்கனவே பல முறை இதெல்லாம் கேட்டிருக்கீங்க, செய்து வருகிறீர்கள். இதில் சில நுணுக்கங்களை மட்டும் நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். இந்த காயகல்ப பயிற்சியினுடைய நோக்கமே என்னன்னு சொன்னால், கருமையத்தை தூய்மை செய்யும் பயிற்சி. ஓகேயா? காயகல்பம் என்பது கருமையத்தை தூய்மை செய்யும் பயிற்சி. அப்போ நோக்கம் என்ன? குண்டலினியை, உயிரை தூய்மை செய்கின்ற பயிற்சிக்கு பெயர் தான் காயகல்பம். ஓகேயா? நம்ம எதுக்காக? இந்த அகநோக்காளருக்காகத்தான் இது வடிவமைக்கப்பட்டது. முன்னோர்கள் எல்லாம், சித்தர்கள் எல்லாம் இந்த காயகல்ப பயிற்சியை குறிப்பாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். நான் இங்கே தான் பார்த்தேன். அப்புறம் எல்லா சித்தர்களும் எல்லா மொழிகளிலும், தமிழ் சித்தர்கள் மட்டுமல்ல, தெலுங்கு வகுப்பு நடத்தும் போது அவங்க காயகல்ப பாடல் தெலுங்குல இருக்கிறது. கன்னட வகுப்பு நடத்தும் போது கன்னட சித்தர்கள் காயகல்ப பயிற்சியை பற்றி கன்னட பாடல் இருக்கிறது. ஸோ எல்லா சித்தர் பெருமக்களுக்குள்ளும் ஒரு பரிபாஷையில் இந்த காயகல்ப பயிற்சி இருந்திருக்கிறது. அவருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அவருடைய உயிரை உறுதி செய்து அப்போ உடலை உறுதிப்படுத்துவது தான், உடலை நிலைநிறுத்துவது தான். எதற்காக அவர்கள் உடலை நிலைநிறுத்த வேண்டும் என்று கண்டார்கள்? எதற்காக உடலை நிலைநிறுத்த வேண்டும்? இந்த பிறவியிலேயே உயிரை தூய்மை செய்து வாழ்வின் நோக்கத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்பதனால தான் இந்த காயகல்பத்தை எல்லாம் சித்தர்கள்ட்ட மட்டும்தான் இருந்துச்சு. இந்த காயகல்ப பயிற்சி எல்லாமே பொதுவில் வாழ்க்கையில் இப்போ இருக்கிற மாதிரி மகர்ஷி கொண்டு வந்து கொடுத்தது மாதிரி இல்லறத்தில் இருக்கிறவர்களுக்கு இல்லை. அவர்கள் சித்தர்கள் தான் இதையெல்லாம் வைத்திருந்தார்கள். யார்கள் அந்த நிலை வந்ததோ அவர்கள் மட்டும்தான் தெரிந்து கொண்டார்கள் குருவின் மூலமாக. ஓகேயா? இப்படி ஓப்பனாக இல்லை. இப்போ தான் மகர்ஷி அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி தான் எல்லாருக்குமே உதவியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு அறிவு இருந்தாலும் சமுதாயத்தில் அது எல்லா மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்பதான் மகர்ஷி அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனுடைய பெரிய உயர்ந்த விரிந்த நோக்கம். அப்படி மனசு வேணும் இல்லையா? ஆனால் அதை நல்ல விதமாக நம்ம எடுத்துக்கொண்டு பயன்படுத்த வேண்டும். ஸோ ஜீவன் சிவனாகும் வரை வாழ வழி செய்யக்கூடிய பயிற்சி தான் காயகல்பம். ஒரு ஜீவன் அவதி சிவனாக மாற்றம் பெறும் வரை வாழ்வதற்கான வழி செய்யக்கூடிய பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். இதில் காயகல்பத்தில் அவர்கள் சொல்லியிருக்கிற பாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய நோக்கம் சரியாக விளங்கும். ஓகேயா? ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க? கால் பிடித்து மூலக்கணலை மதிமண்டலத்தில் செலுத்தில் தேகம் விழுமோ பராபரமே அப்படின்னு சொல்கிறார் தாய்மானவர். கால் பிடித்து அப்படின்னா காற்றை பிடித்து மூலக்கணலை, குண்டலினி சக்தியை மதிமண்டலத்தில் செலுத்தில் மேலே 5 ஆதாரங்களையும் கடந்து 6வது ஆதாரத்தில் மேலே கொண்டுட்டு வந்து நீங்கள் செலுத்துனீங்கன்னா இந்த தேகம் விழுந்து போயிருமா? விழாது. ஸோ அப்போ காரணம் என்னன்னு சொன்னால், இந்த உயிர் சக்தியை மேலே கொண்டு வர்றதான் நோக்கம், வேறு எதுவுமே இல்லை. இந்த உயிர் சக்தியை மேலே கொண்டுட்டு வந்து மதிமண்டலத்தில் செலுத்துவது தான் அதில் நோக்கம். அதே மாதிரி இன்னொரு சித்தர் சொல்லுவாருங்க, மூலமாம் குளத்தினிலே முளைத்து எழுந்த கோரையை. மூலம் அப்படின்னு சொல்றது மூலாதாரம். சரியா? மூலம் அப்படின்னு சொன்னால் மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் சக்தி, அங்கே தானே மையம் கொண்டு இருக்கிற உயிர் சக்தியை மூலமாம் குளத்தினிலே முளைத்து எழுந்த கோரையின்னு சொல்கிறாரு. அவர் என்னென்னா, நமக்குள்ளே வந்தது சஞ்சித கர்ம வினைகளாக வந்திருக்கக்கூடிய கோரைன்னு ஏன் சொன்னேன்னு சொன்னால், இந்த கோரையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். கோரை பார்த்துருக்கீங்களா? கோரை கிழங்கு பார்த்துருக்கீங்க? சிறுசாக கருப்பாக இருக்கும். ஆமாம், அது பிடுங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி மண்டலேருந்து ஒரே சின்ன ஒரு வேர் இருந்தால் கூட போதும். அது 7 புறை இருக்கும், மேலே கவராக பண்ணியிருக்கும். ஒரு சின்னது கட் ஆகிட்டா கூட திருப்பி மேலே வந்துடும். அது அழிவே அழியாது, அவ்வளோ ஈஸியாக வரக்கூடியது. இது மாதிரி மனிதனுடைய பதிவுகள் அவ்வளோ ஈஸியாக போகாது. நம்ம பதிவுகளெல்லாம் அழிச்சிட்டு நினச்சாலும் திருப்பி மனசு நினச்சா திருப்பி உள்ளே போய் பதிவாயிரும். மனசு தானே உள்ளே பதிவு வைக்கிறது. திருப்பி அதை பற்றி நினச்சா திருப்பி அது போய் பதிவாயிரும். ஓகேயா? ஸோ ஏன்னால் பதிவு இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு கணக்கு இருக்கிறது. கணக்கில் ஒருத்தர்கிட்ட பேங்க்கில் போய் ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம பேரில் டெபிட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம போய் 50,000 ரூபாய் பணத்தை கட்டிட்டோம். இப்போ என்ன பண்ணுவாங்க?
கிரெடிட் பண்ணிடுவாங்க. இப்போ கணக்கு நேராயிருச்சு. ஆனால் கணக்கு இருக்குமா இருக்காதா? கணக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கு. ஓல்டு கஸ்டமர் இல்லையா? அது ஓல்டு கஸ்டமர், அவருடைய கணக்கு அங்கே தான் இருக்கும். அடுத்த தடவை யாராவது போய் ஒன்று கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே இவர் நல்ல கஸ்டமரியான்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நமக்குள்ள ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நினைவுகள் மீண்டும் இருக்கத்தான் செய்யும். ஸோ நம்ம திருப்பி ரெனிவல் பண்ண அப்படின்னு சொன்னால் மீண்டும் பதிவீடாக மாறிவிடும். ஸோ அதனால தான் காலையில் எழுந்திருந்து 4 கட்டு அறுப்பீர். ஒரு கட்டுக்கு 10ன்னு வச்சுக்கோங்க, 40. ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்கிறார் அவர் காலத்தில். 4 கட்டு அறுப்பீரேர் பாடனாகி வாழலாம் பரப்பிரமம் சேரலாம் ஆலமுண்ட கண்டர்வாதம் அம்பைவாதம் உண்மையேன்னு சொல்கிறார். இந்த பாடனாகின்னு சொன்னால் அதற்காக இளமையாகி குழந்தையாக மாறிட மாட்டாங்க. நர்வஸ் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கும், உடல் அணுக்கள் அழியாமல் இருக்கும். ஓகேயா, நீடித்து வாழ முடியும் என்பதை அவர்கள் சொல்கிறார். பரப்பிரமம் சேரலாம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இறைநிலையை சேரலாம், அதற்காகத்தான் அது வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காய்கல்ப தத்துவம் அப்படின்னு வரும்போது 3 அடிப்படை தத்துவங்கள் மகரிஷி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. காய்கல்பத்தில் அடிப்படை தத்துவங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் 3 தத்துவங்கள். இந்த 3 தத்துவங்களுக்கும் நீங்கள் காய்கல்பம் விளக்கி சொல்லும்போது ஆசிரியர்களாக இருந்து அதற்கு நீங்கள் விளக்கம் சரியாக கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நல்ல ஆசிரியர் காய்கல்பத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேயா? ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், 1 நோய் வராமல் தடுக்க முடியுமா? கேன் வி ப்ரிவென்ட் டிசீஸ்? ஓகே, நோய் வராமல் தடுக்க முடியுமா? நோய் வராமல் தடுக்க முடியுமான்னு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஏன் நோய் வருதுன்னு சொல்லணும், அப்புறம் எப்படி இதில் நோய் வராமல் தடுக்குதுன்னு சொல்லணும். ஓகேயா? அப்புறம் 2வது கேள்வி என்னன்னு சொன்னால், முதுமையை தள்ளி போட முடியுமா? 2வது கேள்வி, முதுமையை தள்ளி போட முடியுமா? ஸோ முதுமை என்பது வரும். இந்த உலகத்தில் முதுமை அடையாமல் யாருமே இல்லை இல்லையா? தங்க பஸ்பம் தின்ன வேணும் மண்ணுக்குள்ளே, கம்பங்கஞ்சி குடிச்சு வேணும் மண்ணுக்குள்ள அப்படின்னு சொன்ன மாதிரி என்ன சாப்பிட்டாலும் சரி ஒரு நாள் காய்கல்பம் செய்து வேணும் மண்ணுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே இருக்க முடியாது. ஆனால் போகத்தை செய்யும், முதுமை என்பது வரத்தை செய்யும். ஸோ முதுமையை தள்ளி போட முடியுமா? நான் விரும்புகின்ற காலம் வரைக்கும் நான் அந்த இதனுடைய நல்ல விதமாக உடல்நலத்தை வைத்திருக்க முடியுமா? அடுத்த அப்போ ஏன் முதுமை வருகிறது என்ற ஒரு கேள்வியை நம்ம விளக்கியாக வேண்டும். ஏன் முதுமை வருது நமக்கு விளக்கணும். ஸோ அடுத்த 3வது கேள்வி என்னன்னு சொன்னா, மரணத்தை வெல்ல முடியுமா அல்லது தள்ளி போட முடியுமா அப்படின்ட்டு கேள்வி. நான் ஏன் மரணத்தை வெல்ல முடியுமான்னு மட்டும் சொல்லலை அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி வரும். சார் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, மரணத்தை வென்றவங்க ஒரு 4 பேர் லிஸ்ட்டு கொடுங்க சார், நான் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு பார்வையாளர்லேருந்து கேட்காங்க. ஓகேயா? நம்ம அதுக்கு பதில் சொல்வதற்கு ரெடியாக இருக்கணும். மரணத்தை வென்றவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ மரணத்தை தள்ளி போட முடியுமா அல்ல மரணத்தை வெல்ல முடியுமா அப்படின்னு சொன்னால், மரணம் என்பதுக்கான விளக்கத்தை தெரிந்து கொண்டால் வெல்ல முடியும். மரணம் என்பது என்னன்னு சொன்னால், இந்த உடலிலிருந்து உயிரை பிரித்து விட்டால் அதுக்கு பேர் மரணம். உடலிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் அது மரணம். உடலிலிருந்து உயிர் பிரியாமல் செய்து விட்டால் அந்த ஜீவன் மீண்டும் பிறவி செய்வதில்லை, அப்போ மரணம் இல்லை. ஓகேயா? உடலிலிருந்து உயிர் பிரியாமல் செய்து நிலைநிறுத்தி விட்டால் அந்த உடலிலிருந்து உயிர் வெளியே போகாது, இன்னொரு உடலை நாடி போக முடியாது. அப்போ இந்த உடல்லையே இருக்கும். அது எவ்வளவு காலம் இருக்க வேணுமோ அவ்வளவு காலம் இருந்து பிறகு அது தன்னுடைய முக்தியை அடைந்து விடும். அதனால் அவங்க அப்படி சித்தர்கள் எல்லாம் மரணத்தை வென்றார்கள். ஸோ அந்த நிலை இருக்கிறது. ஓகேயா? ஸோ மரணத்தை வெல்ல முடியுமா அப்படின்றது அடுத்த கேள்வி. ஸோ இந்த 3க்கு ஏன் மரணம் வருது, எப்படி மரணத்தை ஜெயிக்கிறது அப்படின்றது அடுத்த கேள்வி. ஸோ இதுக்கு 3க்கும் காய்கல்பத்துக்கு விடை தெரியறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேயா? ஸோ இப்போ நோய் வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, நோய் ஏன் வருது அப்படின்றது காரணத்தை ஆராயணும். ஓகேயா? நோய் ஏன் வருது? பல காரணங்கள் இருக்கிறது. ஓகேயா? இயற்கை காரணங்கள் இருக்கிறது, செயற்கை காரணங்கள் இருக்கிறது. இயற்கை காரணங்கள் அப்படின்னு சொன்னால் கருவழிப்பில் வரக்கூடியது இயற்கை காரணம், கோள்கள் நிலையிலிருந்து வருவது இயற்கை காரணம். செயற்கை அப்படின்னு சொன்னது உணவு, எண்ணம், செய்கை, சந்தர்ப்ப மோதல், இதெல்லாம் செயற்கை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ உணவு இல்லை கருமையத்தில் வரக்கூடிய நோய்கள் ஏன் இயற்கைன்னு சொல்கிறோம்? நாம் எந்த தவறும் செய்யாமல் நமக்கு நோய் வருமானால் இந்த பிறவியில், அப்போ ஏற்கனவே முன்னாடி செய்த தவறு,
ஓகே, அது ஜெனட்டிக்கில் இருந்து வரக்கூடியது. ஸோ அதனால் இப்போ ஒரு பிறக்கிற குழந்தை பிறக்கும் போதே நோயோடு வருது, கேன்சரோடு பிறக்குது இல்லையா, எத்தனையோ நோய்களோட பிறக்குது. அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? எந்த பாவம் செய்யவில்லை. ஆனால் அதற்கு முன்னாடியே இயற்கையில் அது எடுத்து வந்தது. ஸோ இது மாதிரி வரக்கூடியதெல்லாம் ஜெனட்டிக்கில் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்கிறது. முதல்ல பிறவியிலேயே அது செஞ்சதை இப்போ எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறது, இப்போ அனுபவிக்கிறது. அதுதான் காரணம், வேற ஒரு விளக்கம் அது செய்ய முடியாது. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, கருவைப்பு இருக்கிறது எப்படி மாற்ற முடியும்? ஜெனட்டிக்கில் வர்றதை எப்படி மாற்ற முடியும்? இந்த பிறவியில் நல்லது செய்து வினைகள் எல்லாம் குறைந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு அந்த அடுத்த பிறவியில் அது வர. ஓகேயா, இந்த பிறவியில் இப்போ 5 வயசு 3 வயசு குழந்தை போய் காய்கல்பு செய்யன்னு சொல்லுவீங்களா? சொல்லி இல்லையா? ஆமாம். ஸோ இது பிறவியில் அது வந்து தன்னுடைய ஜெனட்டிக்னா அது ஒரு லாங் பீரியடை வர்றதுனால அது ஜெனட்டிக்னு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ அப்போது இந்த பிறவியில் தொடர்ந்து நன்மைகளையும் செய்து அதனுடைய கர்மாவை எல்லாம் குறைத்து கொள்ளும்போது, அதனுடைய வலுவை குறைத்து கொள்ளும்போது அடுத்த பிறவியில் அதற்கான வரும்போது அந்த நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது. இல்லை அப்படின்னு சொன்னால் வினை அதிகமாக இருக்குமானா அது இந்த பிறவிலையும் முடிஞ்சு போகணும்னு நினச்சி அது ஒன்றும் செய்ய முடியாது. ஓகேயா, வினைகள் பெரும்பாலும் 3 விதமாக சொல்லலாம். அழுத்த நோய்களுடைய அழுத்தத்தை ஒருவனுக்கு மனிதனுடைய நோய்களுடைய அழுத்தம் எப்படின்னு சொன்னால் லேசான வினைகள் இருக்கான். ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடி மேலே தூசி இருக்கிறது, தூசி துடைச்சிட்டா நமக்கு முகம் நல்லா தெரியறது இல்லையா? ஸோ இந்த வினைப்பதிவு மிக லேசான வினைப்பதிவு. ஓகே, இது ஈஸியாக இப்போ இது ஜெயிச்சுட்டியா நான் அப்படின்னு சொன்னால் உனக்கு புண்ணியம் நிறைய இருந்துச்சு, அதனால் ஈஸியாக துடைச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் வினைப்பதிவு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு அடுப்பில் எரிக்கிறாங்க, தீ எரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தீ எரிக்கும்போது அதில் சாம்பல் நிறைஞ்சு போச்சு. அதில் என்ன ஆச்சு, கங்கு எல்லாம் உள்ளே இருக்கிற கங்கு வெளியே தெரிய மாட்டேங்குது. இப்போ என்ன செய்யணும், அந்த சாம்பல் எல்லாம் வெளியே தன்னா தான் அந்த அடுத்த குச்சி வச்சு விறகு வச்சு எரியலைன்னு எரியாது இல்லையா? இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இன்னொன்று இருக்குது பாருங்க, அது ரொம்ப ஆழமானது, அது ஈஸியாக நம்மால் எடுக்க முடியாமல் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இதையே ரொம்ப காலம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி தான் நம்ம வெளியேற்ற முடியுமே தவிர அது ஈஸியாக வெளியேறாது. ஸோ இது ஆழமான பதிவுன்னு சொல்கிறோம். அப்போ ஜெனட்டிக்கில் வரக்கூடிய கர்மயத்தில் வரக்கூடியது. ஸோ அப்போ இதுக்கு போகிறதுக்கு நம்ம தொடர்ந்து செஞ்சத்தான் முடியும். ஸோ அப்போ கருவமைப்பில் வர்றது, கோள்கள் நிலையில் வர்றது, கோள்கள் நிலையில் கொடுக்கறது எதுவுமே கிடையாது. ஏற்கனவே கருவமைப்பில் வந்ததை அந்தந்த காலங்களில் கோள்கள் வெளியேற்றுகிறது, அது நமக்கு துன்பமாக தெரிகிறது. அவ்வளோதான் வித்தியாசம். கோள்கள் எந்த கோள்களுக்கும் ஒரு மனிதன் மேலே ஒரு வெறுப்பு, அவசனோ இல்லை விருப்பமோ இல்லை, எந்த கோள்களுக்கும் இல்லை. அப்படித்தானே இருக்கிறது. அது நாம் கர்மயத்தில் என்ன வச்சிருக்கிறோமோ அதை அந்தந்த காலங்களில் நமக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கறது. ஒரு குழந்தை இருக்கிறது, அவருக்கு இப்போ +2 படிக்கிறாரு அல்லது 10th பாஸ் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அதுக்கு அஷ்டமச்சனி 7 சனி வந்தால் அவனுடைய திறமையும் பாதிக்கப்படும். அவனுடைய என்ன இடத்துல திறமையோடு அவன் முழுவதுமாக வரக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ அதில் கொஞ்சம் குறைபடத்தை செய்யும். ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவன் 3rd போயிடுவான், ஜஸ்ட் பாஸ் பண்ணுறவன் பாஸ் பண்ணாமல் போயிடுவான். ஸோ இது பாதிக்கத்தை செய்யும். ஓகேயா, ஸோ இது மாதிரி கோள்கள் என்ன செய்யும்னா ஏற்கனவே இருக்கிற புண்ணியத்தை அந்த இடத்துல நமக்கு அந்த பாவத்தை போக்குறதுனால நமக்கு துன்பம் வரக்கூடிய காரணமாக இருக்கிறது. ஸோ இதுக்கு வர்றது காரணம். ஸோ அதுவும் இயற்கை காரணம் தான், அதை நம்ம ஒன்றும் மாற்ற முடியாது. எப்படி மாற்றலான்னா பஞ்சபூத நவக்கிரகம் தவம் பண்ணி அந்த கோள்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அதோடு தொடர்படுத்தி அதை மாற்றலாம், அவ்வளோதான். உணவு, எண்ணம், செய்கை, சந்தர்ப்ப மோதல் இதெல்லாம் செயற்கை. செயற்கையை நாமளாக விரும்பித்தான் பண்ணிக்கிறோம். ஓகேயா, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுக்கிறோம் இல்லையா, அளவுக்கு அதிகமாக ரெஸ்ட் எடுக்கிறோம், அல்ல அளவுக்கு அதிகமாக உழைக்கிறோம், அல்லது அளவுக்கு அதிகமாக உயிர் சக்தி வீணடிச்சுக்கிறோம். ஸோ இது மாதிரி பல செயல்கள்லாம் வரக்கூடியது. இன்றைக்கி சந்தர்ப்ப மோதல், இயற்கை எப்படி இருக்கிறது, ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட். இந்த கிளைமேட்டில் என்ன செய்யணும், எல்லாரும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் கோல்டு பிடிக்கும், யாராக இருந்தாலும் கோல்டு பிடிக்கும். வயசானவங்க குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பு அதிகமாக வேண்டும், இல்லைன்னா பாதிக்கப்படுவார்கள். ஸோ இதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் வரக்கூடியது. ஸோ இதெல்லாமே எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ இது ஒன்று. ஸோ இது ஒன்று. முதுமை வர காரணம் என்ன அப்படின்னு பண்ணுறோம். ஸோ முதுமை ஏன் வருகிறது அப்படின்னு சொன்னால்
அதே மாதிரி மரணம் ஏன் வருகிறது, ரெண்டுக்கும் ஒரே காரணம் தான். இந்த பூமியானது இப்போ நம்ம சொல்கிறோம், இந்த மரணம் ஏன் வருதுன்னா என்ன காரணம் சொல்கிறோம்? ஏன் மரணம் வருதுன்னா என்ன காரணம் சொல்கிற? வயசாயிடுச்சுட்டீங்க, வயசாகிட்டா இறந்து போயிடுவாங்க. உறுப்புகள் பலமிழந்து போச்சு. வயசான உறுப்புகள் பலமிழந்து போச்சு. ஜீவகாந்தம் குறைஞ்சி போச்சு. செல்ஸ் டிஃபார்மேஷன், ரத்த ஓட்டம் குறைஞ்சி போச்சு. மின்னாற்றல் குறைஞ்சி போச்சு. வெந்துநாதம் குறைஞ்சி போச்சு. வாழ்க்கை வளமுட ஒரு திருப்பு அடிச்சிட்டீங்க. ஏன்? சரி சரி, பூமி சுழற்சியினால நமக்கு வயோதிகம் வருகிறது, மரணம் வருகிறது. பூமியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஏன்னு வருதுன்னு சொன்னால் பூமியின் சுழற்சியினால் வருகிறது. இந்த பூமியானது வள்ளுவர் அழகாக சொல்கிறார் இல்லையா, நாள் என ஒன்று போல் காட்டி அது உயிர் ஈரும் வாழ் என உணர்வார் பெறின் அப்படின்னு சொல்கிறாரா? என்னது நாள் என ஒன்று போல் காட்டி? நீ பார்க்குறிய இன்னைக்கு ஒரு நாள் நல்ல விதமாக ஆழியாரில் எனக்கு விடிஞ்சுதியா அப்படின்னு சொன்னால் நல்ல விதமாக விடியலப்பா, வாழ்நாள உடலுக்கு உயிருக்கு ஒரு அறுப்பு போட்டுருச்சு. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. இந்த பூமி சுற்றும் போது மணிக்கு 1042 மைல் வேகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகேயா? ஸோ 25,000 மைல் 24 மணி நேரத்தில் சுற்றுது. சுற்றும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அதனுடைய கனத்த மூலகங்கள் எல்லாம் மையத்தை நோக்கி மிக வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹெவியர் எலமெண்ட்ஸ் ஆல்வேஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த சென்டர். அப்படி போகும்போது என்ன பண்ணுது, மேலே இருக்கின்ற எல்லா பொருள்களையும் அதன் மையத்தை நோக்கி இழுக்கிறது. அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் கிராவிட்டி, த ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மேலே என்ன பொருள் இருந்தாலும் அதில் ஒட்டி கொண்டு தான் இருக்கும். பூமியை விட்டு வெளியேற முடியாது. ஸோ அப்போ நாம் ஒட்டி கொண்டு இருக்கிற, இப்போ வாங்க அப்ளை டு த பாடி, நம்ம ஃபிசிக்கல் பாடி பூமியில் இருக்கிறது. நாம் ஏன் இந்த பூமி சுற்றும் போது மேலே இருக்கிற பூமி சுற்றி கொண்டு இப்படி வரும்போது நம்ம கீழே போயிடுறோம். கீழே விழுந்துடுறோமா? யாரும் கீழே விழுகிறது இல்லை, தலைகளாக நிற்கிறோம். நாம் இப்போ மேலே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் இருக்கிறவங்கள நமக்கு தலைகளாக இருக்கிறாங்க, காலு கீழே. ஓகேயா? அமெரிக்காவில் இருக்கிறவங்கள இப்படி தலை கீழே வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம மேலே இருக்கிறோன்னா அவங்களுக்கு பார்த்தா நாம் தலைகளாக இருக்கிறோம். ஓகேயா? ஆனால் யாரும் விழுகிறது இல்லையே. ஏன் விழுகிறது இல்லை? பிகாஸ் ஆஃப் கிராவிட்டி. ஸோ புவி ஈர்ப்பு விசையானது நம்ம எல்லாம் ஈர்த்து பிடித்து கொண்டு இருக்கிறதுனால யாரும் விழுகிறது இல்லை. ஸோ இந்த பூமியில் உடல் இருக்கின்ற கோடான கோடி அணுக்களை எல்லாம் அந்த ஈர்ப்பு விசையானது ஈர்த்து பிடித்து கொண்டே இருக்கிறது. அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஓன் அவுட் செல்ஸ், பழைய செல்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. அதாவது தனந்தோறும் செல்கள் பழமையாகிக்கொண்டே இருக்கிறது. அப்படி கோடான கோடி செல்கள் எல்லாம் புவி ஈர்ப்பில் விழுந்து கொண்டே இருக்கிறது. நம் உடல்ல இருந்து பாருங்க, ஆயிரக்கணக்கான செல்கள் பாடியிலிருந்து விழுந்து கொண்டே இருக்கும். இது எப்படி கணக்கிடுறது, எப்படி நம்புறது? சரி, இப்போ ஒன்று செய்யலாம். ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருப்போம். இப்போ வெயிட் போட்டு பார்த்துக்கலாம். ஒரு நாளைக்கு உண்ணாவிரதம், 2 நாளைக்கு தண்ணி சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம். 2 நாள் கழித்து எவ்வளவு பாடியில் குறைஞ்சிருக்குமா? ஏதாவது குறைஞ்சிருக்கும், சில கிராம் குறைஞ்சிருக்கும். ஓகேயா? சில பேருக்கு நிறைய சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சாப்பிடவுள்ள ஒரு நேரம் சாப்பிடலன்னா 1 கிலோ குறையும் இல்லையா? சரி, குறையும். சரி, அப்போ குறைகிறது. அப்போது ஒரு கிராமில் எத்தனை கோடி செல்கள் இருக்கும் இல்லையா? எத்தனை கோடி செல்கள் விழுந்து விடுகிறது. இது எப்படி ரீப்ளேஸ் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொன்னால், உணவு உண்ட உடனே உணவுலேருந்து ரசமாகி, ரத்தமாகி, தசையாகி, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்குலு, சுரோனிதம் எல்லாம் மாற்றம் பெற்று இது எல்லாம் உடல் அந்தந்த இடத்துல போய் அது நினைக்கிறது. எந்த இடத்துல செல்கள் எல்லாம் ஓன் அவுட் ஆகி போயிடுச்சு, பழைய செல்கள் எல்லாம் போயிடுச்சோ, பழையன கழிந்தவுடனே புதியன புகுந்து அந்த இடத்தை நிரப்பிக்கொள்கிறது. ஓகேயா? ஸோ இப்படி தான் தொடர்ந்து செல்கள் மாற்றம் கொண்டே இருக்கிறது. இப்போ கிராவிட்டியில் நமக்கு என்ன ஆகுது, இப்படி எல்லாவற்றையும் இழுத்துக்கொண்டே இருக்கிறது. ஸோ நமக்கு என்ன, உடலில் இருக்கின்ற நம்ம நரம்புகள் இருக்கின்ற செல்கள் எல்லாம் அப்படி போகும்போது நரம்புகள் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக நரம்பு ஊக்கத்தை இழந்து விடுகிறது. நரம்பு ஊக்கம் என்பது, நரம்பு டைட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். கயிறு நல்ல விரைப்பாக இருந்தால் தானே நல்லா இருக்கும். கயிறு முறுக்கு தளர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்?
கயிறு ஈஸியாக அறுந்து போயிரும் இல்லையா? ஸோ உடலில் நல்ல விதமாக கட்டு உடலாக 72,000 நாடி நரம்புகளும் பிடித்து கொண்டு இருக்கிறது. கட்டு விடும்போது பாடி தளர்ச்சி அடைகிறது, மேல் தோளில் எல்லாம் சுருக்கம் வருகிறது. ஓகேயா? ஸோ இது மாதிரி வருவதற்கு என்ன காரணம்னா, கிராவிட்டியினுடைய ஈர்ப்புனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு முதுமை வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று. அப்போது இன்னும் ஒன்று என்னங்கன்னு சொன்னால், மரணத்திற்கு இந்த கிராவிட்டி ஆனது உடலை மட்டும்தான் பிடித்து இழுக்கும், உயிரை பிடித்து இழுக்காது. ஏன்? சகோதரி தவறு சொல்லுங்க. ஏன் கிராவிட்டி உயிரை இழுக்காது? என்ன பிசிக்கல் அதுக்கு மேல் நோக்கி போகிறது அப்படின்னு? சரி, என்ன பிசிக்கல் அதுக்கு? வெரி குட். Why? What is the basic law for that? The material acts, the gravity acts on material only. Okay, the gravity acts on material only. எங்க எது மேல ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா, கிராவிட்டி மெட்டீரியல் மேல தான் ஆக்ட் பண்ணும், அருவத்தின் மேல ஆக்ட் பண்ணாது. ஓகேயா? ஸோ அந்த கிராவிட்டி நம்ம உடலை பிடிச்சி இழுக்கும், செல்களெல்லாம் பிடிச்சி இழுக்கும். நம்ம உயிர் என்பது அரூபம், உடல் என்பது உருவம். உருவத்தை இழுக்கிறது, அரூபத்தை இழுக்க முடிவதில்லை. ஸோ உருவத்தை ஒன்றை பிடித்து இழுக்கும் போது ஒன்று தானே ரிப்பல் ஆகிறது. இப்போ 2 பேர் பையன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான், ஒரு பையனை நம்ம பையனை முடிச்சு சண்டை போடுறான்னு பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து அவன் என்ன பண்ணுவான்? கொஞ்ச நேரம் கூட ஒடியாந்து பார்ப்பான், அப்புறம் விட்டு போட்டு போயிடுவான் இல்லையா? அது மாதிரி நம்ம உடலில் பிடிச்சி இழுக்கிறது, உயிர் மேல் நோக்கி வேகத்தில் ரிப்பல் ஆகுது, ரிப்பல்சன் ஆகுறது. ஸோ உயிராற்றலின் எதிர் விளைவு அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றை பிடிச்சி இழுத்து ஒன்று தானே போகுது. இந்த ரெண்டும் பிரியறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. ரெண்டும் பிரியறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது. எது வரைக்கும் காலம் அப்படின்னு சொன்னால், ஒரு 40 வயசு வரைக்கும். 40 வயசு வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால், விந்துநாத உற்பத்தி நல்லா இருக்கும். விந்துநாத உற்பத்தி நல்லா இருக்கிற வரைக்கும் இரத்த வெப்ப காற்றோட்டம் எல்லாம் நல்லா இருக்கும், உடல்ல நல்லா இருக்கும். இந்த கிராவிட்டி எதிர்த்து நிற்கிற உயிருடைய ஈர்ப்பு, உயிருடைய இரத்த ஓட்ட காற்றோட்டம் நல்லா இருக்கும். விந்துநாத உற்பத்தி நிறைய இருக்கிறதுனால உயிர் துகள்கள் நிறைய இருக்கு பாடியில். விந்து கெட்டிப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இன்னும் அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் பவர் கிடைக்கும். இந்த கிராவிட்டினால இப்படி இழுக்க முடியாத உடற்செல்களை, இந்த ஒரு செடி, கத்திரி செடி வருது, 3 அடி வளருது, ஒரு 3 மாதம் இருக்குது, அப்புறம் நின்று போயிடுது. அப்புறம் என்ன ஆகுது? மேல் நோக்கி வளரும்போது அதை கிராவிட்டிக்கு எதிர்த்து தான் வளர்ச்சி இருக்கிறது. ஸோ வளர்ச்சி என்பது அகைன்ஸ்ட் கிராவிட்டி. எதுவாக இருந்தாலும் சரி, கிராவிட்டி எதிர்த்து தான். ஒரு தென்னை மரம் 60 அடி வளர்கிறது, அப்புறம் நின்று போயிடுது, அப்புறம் கொஞ்ச நாள் இருக்கிறது, அப்புறம் என்ன ஆகுது? அப்புறம் அது காய்ந்து விடுகிறது. ஓகேயா? ஸோ எந்த ஒன்றுமே வளர்ச்சி என்பது அகைன்ஸ்ட் கிராவிட்டி, கிராவிட்டி எதிர்த்து வளர வேண்டும். அப்புறம் சமநிலைப்படுகிறது. இப்போ மனிதனுக்கு 40 வயசு வரைக்கும் வளர்ச்சி. எது வளர்ச்சி அப்படின்னு சொன்னால், விந்துநாத வளர்ச்சி இருக்கிறதுனால 40 வயசு வரைக்கும் வளர்ச்சி. அப்புறம் 40லேருந்து 80 வயசு வரைக்கும் பேலன்சிங். 80 வரைக்கும் சரியாக மெயின்டைன் பண்ணனா. பேலன்ஸ் எப்படி ஆகும்னு சொன்னால், சரியாக மெயின்டைன் பண்ணால். இப்போ 40 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு விந்துநாத உற்பத்தி சீக்கிரம் வந்துடும். ஒரு விந்துனை சேர்ந்து போச்சுனாலும் உடனே அது ரெக்குப் ஆகி 2 நாள் 3 நாளுக்குள்ளே ரெக்குப் ஆகிக்கும். ஆனால் 40 to 80 வரைக்கும் இருக்கிறவங்க கவனமாக இல்லை அப்படின்னு சொன்னால், விந்துநாத உற்பத்தி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், குறைஞ்சதுன்னா திருப்பி ரெக்குப் ஆகிறதுக்கு அதிக காலம் பிடிக்கும். ஓகேயா? திருப்பி உற்பத்தி ஆகிறதுக்கு அதிக காலம் பிடிக்கும். ஸோ அப்போ மெயின்டெனன்ஸ் யார் 80 வயசு எட்டணும் அப்படின்னு சொன்னால், யார் விந்துநாத உற்பத்தி கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்களோ அதுதான். ஒரு 40 வயசுக்கு மேலே பிரம்மச்சாரி வந்துட வேண்டியதான். ஓகேயா? ஆமாம். ஸோ 80க்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இருப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். 80க்கு மேலே என்ன ஆகுன்னு சொன்னால், இருப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ 80, 60%, 70% இருக்கிறது 60%, 50%, 40% இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும்போது எது வரைக்கும் உடலை நடத்த முடியுமோ,
வளர்ச்சி சமநிலை வந்து தளர்ச்சி வருகிறது. 80க்கு மேலே தளர்ச்சி, ஒரு 40 வரைக்கும் வளர்ச்சி, 80 வரைக்கும் சமநிலைனா 80க்கு மேலே தளர்ச்சி. இப்போ எது வரைக்கும் தளர்ச்சி, அதை எது வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடிகிறது அப்படின்னு சொன்னால், விந்துநாத உற்பத்தியை தோணுங்கி இப்போ இது பாடியை நடத்துகின்ற வரைக்கும் உடலில் இருக்கும். எது வரைக்கும் நடத்த முடியுமோ. இப்போ நமக்கு பாடியில் 2 இருக்குது. ஒன்று தானியங்கி நரம்பு மண்டலம், ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். 2வது மன விரும்பி நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நம்ம விருப்பத்துக்கு ஈக்கிறது ஒரு பகுதி இருக்குது உடலில். தானே நம்ம விருப்பத்தை மீறி நமக்கு கட்டுப்படாமல் இயங்கக்கூடியது ஒரு பகுதி இருக்கிறது. ஓகேயா? ஸோ நமக்கு விருப்பத்துக்கு இயங்கிறது என்ன உடலில்? கை கால் எல்லாமே, மூளை எல்லாமே இயங்குறதுன்னு வச்சுக்கோங்க. பல விஷயங்கள் இயங்குகிறது. நம்ம சாப்பிட்றோம், டைஜஸ்ட், பல விஷயங்கள் இயங்குறது, நம்ம செய்கிற செயல்கள் எல்லாம். மன விரும்பின்றது எது? ஹார்ட்ஸு, லங்ஸு, இதெல்லாம் நம்ம கேட்கறதே கிடையாது. அவரே சட்டாம்பில்லை தலைவர், நம்ம கேட்க மாட்டார். நம்மளை கேட்டு இயங்குறது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கொஞ்சம் கோபம் வந்தால் நான் பாரு ஹார்ட்டை நிறுத்த போகிறேன் பாரு அப்படின்ட்டு. அப்போ கோபம் வந்துச்சு, ஏதாவது பேசுனேன் நான் அவனை ஹார்ட்டை நிறுத்திக்குவேன் அப்படி எல்லாம் செய்ய முடியாது. அது மாதிரி ஒரு புறா தான் செய்யுமா. ஒரு ஜோடி புறா தன்னுடைய ஜோடி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு, சிலந்து போச்சு அப்படின்னு சொன்னால், அதனுடைய ஜோடி என்ன செய்யுமா, தன்னுடைய இதயத்தை நிறுத்தி கொண்டு தானே கீழே வந்து விழுந்துருமா, அது இறந்து விடுமா. ஓகே. ஸோ அது அப்படி தானே தன்னை நிறுத்தக்கூடியது. மனதை கட்டுப்படுத்துகின்ற, அதாவது ஹார்ட்டை கட்டுப்படுத்துகின்ற வலிமை தனி இயக்கத்துக்கு அது மாதிரி. ஸோ அது மாதிரி அது தானே இயங்கி அப்படின்னு சொல்கிறது தானே இயக்கமாக. ஸோ அதே மாதிரி மனசு இது எல்லாம் தானே அது மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு. தியானத்தில் அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஸோ அப்போது தானே இங்கே ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் நமக்கு இருப்பு குறைஞ்சி போச்சுன்னா, நம்ம செயல்பட முடியாத போது இந்த ஹார்ட்டு, லங்ஸு இதெல்லாம் இயங்கணும் இல்லையா, ரத்த ஓட்டம்லாம் ஓடணும், இதுக்காக டைஜஷன் நடக்கணும், இதுக்காக அது இயங்கிட்டு இருக்கோம். இது ஒவ்வொரு நாளும் நடக்குது. ஒவ்வொரு நாளும் நடக்குது. நமக்கு 100% இருக்குதுன்னு வச்சுக்க எனர்ஜி லெவல். ஆமாம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்போ ஒர்க் பண்ண நான் குறைஞ்சி போச்சு. ஒரு 70, 80, 70, 60, 50, 40 வந்துச்சு. இனிமேல் முடியாதப்பா, இனிமேல் இருக்கிறது நான் வச்சுக்கிட்டு ஹார்ட், லங்ஸில் இயக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம போய் படுத்துடுறோம், தூங்கிறதுக்கு போயிடுறோம். ஓகேயா? பாடி கீழே தான் விழுகணும். ஆனால் பழக்கத்தினால சாமி சொல்கிறாங்க, இது மெதுவாக சாயுதப்பா, பழக்கத்தினால போய் உட்காந்து, இல்லை அப்படின்னு தொப்புன்னு கீழே விழுகணும் அப்படின்னு, இல்லையா? ஸோ இது மாதிரி அப்புறம் மீண்டும் ரெஸ்ட் எடுக்கனா தானியங்கி நரம்பு மண்டலம் மட்டும் இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அப்போ இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு. அப்புறம் இப்போ நம்ம செல்ஃபோனை போட்டு வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா அந்த குழுவில் அது மட்டும், ஒய்ஃபை இருந்து அது மட்டும் இயங்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அது சார்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குது சார்ஜில் இருக்கும்போது, இல்லையா? ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் ஆகி 60, 70, 80, 90, 100 காலையில் ஃப்ரெஷ்ஷாக முடிச்சுக்கிறோம். ஓகேயா? ஸோ முடிச்சுட்டு வந்தோன்னா நம்ம சார்ஜ் ஆகிக்கிட்டோம். இப்படி தினந்தோறும் அதனால தான் தூக்க வேணும்ன்றது. அப்படி தூங்குறதுக்கு இப்போ சார்ஜ் பண்ணி சரி பண்ணிக்கிறோம். இப்போ மரணம் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால், இருப்பு குறைஞ்சி போச்சு. இருப்பு தானியங்கி மன விரும்பி நடத்துறதுக்கு தான் இருக்கிறது, அதையும் குறைஞ்சி போச்சு. அதையும் கூட நடத்த முடியல. ஹார்ட்டை இயக்க முடியல, லங்ஸ் இயக்க முடியல, எனர்ஜி பத்தலை. உயிர் துகளுடைய இருப்பு குறைஞ்சி போச்சு. ஏன்னா விந்துநாதத்தின இருப்பும் அளவும் குறைஞ்சி போச்சு. அதனால் உயிர் துகள் அதில் இருப்பு அளவும் குறைஞ்சி போச்சு. ஸோ முழுசாக நடத்த முடியல. என்ன ஆகுது, ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுது. அங்கெல்லாம் போகல, அதை இருக்கிற இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா, விந்து கமலத்தை உடைத்து கொண்டு உடலை விட்டு வெளியேறி வர்றது மரணம் வந்து போயிடுது. ஓகே, இது மாதிரி நடத்த முடியவில்லை அப்படின்றதுனால. ஸோ மனிதனுக்கு எப்போ மரணம் வருகிறதுன்னு சொன்னால், அப்போ அதனால தான் பிறப்பும் இறப்பும் யாருக்கும் அனுபவமாக இல்லை. ஏன் பிறப்பு இறப்பு அனுபவம் வரல? யாராவது நான் எப்படி பிறந்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் தெரியுமா அப்போ அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை, அம்மாவுக்கு தான் தெரியுதே தவிர நமக்கு தெரியல. அதே மாதிரி இறக்கும்போது என்னுடைய அனுபவம் எவ்வளவு அற்புதமாக இருந்தது தெரியுதுன்னு அப்படின்ட்டு யாராவது சொல்கிறோமா? அதுவும் யாருக்கும் தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னால், முதல்ல மன விரும்பி இயக்க மண்டலம் நின்றுவிடும். ஓகேயா? ஸோ மனதனுடைய இயக்கத்தை நிறுத்தி விட்டுத்தான் பிறப்பும் இறப்பும் நடக்கிறதுனால யாரொருவருக்கும் பிறப்பும் இறப்பும் அனுபவமாக வருவதில்லை. ஓகேயா? மனசு நின்று போச்சுன்னா அனுபவம் எப்படி கிடைக்கும்? ஓகேயா? அதனால் நமக்கு கிடைக்கிறது இல்லை, அனுபவமாக கிடைக்கிறது இல்லை. ஸோ மரணம் நிகழ காரணமாக இருக்கிறது. ஸோ இப்போ இந்த காய்கள் இப்போ
விந்து கமலம் உடைந்து வருவதற்கு காரணம் இருப்பு குறைஞ்சி போயிடுது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த பயிற்சியில் விந்து உற்பத்தி வந்து கொண்டு இருந்தாலும் அதை சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவு முறை மீறி மாறி செலவழிக்கக்கூடாது. அதில் இன்பம் இருக்கிறது என்று போய் அளவு முறை மீறி மாறி செலவழிக்கவே கூடாது. மனது கட்டுப்பாடு வேணும். அதுக்கு தான் தியானம் வேணும்னு சொல்கிறோம். ஏன் மனது கட்டுப்பாடு வர்றதில்லைன்னு சொன்னால், அதில் பெரிய இன்பம் இருக்கிற மாதிரி தோன்றதுனால மனமானது அதில் ஈடுபட்டு எப்படியாவது கழித்து கொள்ளும், உந்துதல் இருக்கும். இந்த பரிணாமத்தில் இது ஒரு பிறவியில் வந்த விஷயம் அல்ல, பல பிறவிகளில் உயிர் உற்பத்தி என்பது வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் பல பிறவியில் வந்த அனுபவத்தினால, பழக்கப்பதிவினால உயிரை செலவு செய்வதற்கு அதுக்கு இன்பம் என்பதனால அது மனது கட்டுப்படுத்த முடியாத நிலை இருக்கிறது. ஸோ இதனால தான் மனதை கட்டுப்படுத்துவதற்கான சங்கல்பம், இறையருள் எல்லாம், குருவருள் எல்லாம் இருந்தால் தான் மனது கட்டுப்பாட்டுக்கு வரும். இல்லைன்னா உயிர் சக்தி வேஸ்டாக செய்யும். எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு எல்லாமே நல்ல விதமாக அந்த அவேர்னஸை ஊட்டி அளவு முறை மீறி மாறி செலவழிக்கக்கூடாது. செலவழிங்க வேண்டான்னு சொல்ல, ஆனால் அளவு முறை மீறி மாறி செலவழித்தா உங்களுடைய மூளை செல்கள் பாதிக்கப்படும். என்ன சரி எங்கே போய் பாதிக்குதுன்னு சொன்னால், விந்துநாதம் இருப்பு குறைஞ்சிச்சுன்னா இன்டான் அது எங்கே உற்பத்தி ஆகுது, மூளையில் உற்பத்தி ஆகுது. மூளையை பிடிச்சி இழுக்கும். மூளையை பிடிச்சி இழுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன ஆகும், அங்கே இருக்கிற அணு அடுக்கள் சீர்குலையும். சீர்குலையும் போது மெமரி பாதிக்கப்படும். ஸோ மெமரி பாதிக்கப்படுறதுனால அதுக்கு படிக்கிற குழந்தையும் நல்லா படிக்க முடியாமல் போயிடும். அதனால தான் பிரம்மச்சாரிய விரதம்னு வச்சாங்க. சிறு குழந்தைக்கு பேர் வாழ்க்கையிலேயே இளமை நோன்பு என்பது பிரம்மச்சாரியம். ஸோ வாழ்க்கையில் உடலும் உயிரும் மனமும் நல்ல விதமாக ஒரு மனிதனுக்கு இருக்கணும்னு சொன்னால் அந்த வயதில் அவர் முழுமையாக கட்டுப்பாட்டோடு இருந்து வளர வேண்டும் என்பதுதான் பிரம்மச்சாரியம் என்று வைத்தார்கள். ஸோ இப்படி கட்டுப்பாட்டோடு கொண்டுட்டு வந்தா அப்படின்னு சொன்னோம்னா வாழ்க்கை நிலையில் நல்ல விதமாக 100 ஆண்டுகள் மனிதன் வாழலாம். உயிர் உற்பத்தியை இப்போ நம்ம டோனிங் அப் த நர்வஸ், இது இந்த பயிற்சியில் 2 பயிற்சியாக வச்சிருக்கிறோம். இதை உங்களுக்கு எல்லாம் காலையிலேயே அழகாக உங்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 என்ற வரைக்கும் 1 2 3 4 செகண்ட்ஸ் சுருக்கி அடுத்த செகண்ட் 5வது விடணும். ஓகேயா? ஸோ 1 2 3 4 அப்படி சுருக்கி 5வது விடணும். இப்படி கரெக்டாக செய்யணும். இது செய்யறது வேகமாக செய்யக்கூடாது. ஏதோ எங்கேயோ கவனம் வைத்துட்டு செய்யக்கூடாது. இப்படி நம்ம செய்து இந்த டோனிங் ஆஃப் த நர்வஸில் நரம்புகளை பலப்படுத்துகிறோம் என்பது நல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும். உடலில் இருக்கிற நரம்புகளை பலப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். நரம்புகள் பலப்பட்டு இருக்க வேண்டும் அப்படின்றது டோனிங் ஆஃப் த நர்வஸ். ஏன்னா எல்லா இடத்து நரம்புகளும் கீழே மூலாதாரத்தில் போய் குவிகிறதுனால அங்கே டோன் அப் பண்ணும்போது உடல் இருக்கிற அவ்வளவு நரம்புகளும் கட்டுக்குள் வருகிறது. ஸோ அங்கே டோன் அப் பண்ணணும் ஒன்று. ஸோ டோன் அப் பண்ணிட்டு ரீசைக்கிளிங் த செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ மேலே கொண்டுட்டு வரணும். அப்படி மேலே கொண்டுக்கிட்டு வந்து செலுத்தும் போது தான் என்ன ஆகுதுன்னா திருப்பி உற்பத்தி ஆகிற விந்துநாதமானது சுத்தமானதாகவும் கெட்டிப்பட்டதாகவும் இருக்கிறது. அதுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நீங்கப்படுகிறது. ஸோ ஒரே ப்ராசஸை, அதுக்கு பேர் ரீஃபைன் பண்ணுறோன்னு இல்லைங்களா, ஒரே ப்ராசஸை திரும்பி பண்ணும்போது அந்த பண்ணுகின்ற விஷயம் என்ன ஆகுதுன்னா அடுத்தது அது தூய்மைப்படுத்துகிறது, மேலும் மேலும் தூய்மைப்படுத்துகிறது. அப்போ தனக்குள்ளேயே ஒரு மருந்தகம், தனக்குள்ளேயே ஒரு ஆயில் ஃபேக்ட்ரி, தன்னுடைய விந்துநாதத்தை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு இடம் எங்கேன்னு சொன்னால் அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் கொண்டு போய் இணைப்பது. விந்துநாதம் எங்கே சுத்தமாகுன்னு சொன்னால் எந்த இடத்துல உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் போய் விந்துநாதத்தை இணைச்சிட்டிங்கன்னா திருப்பி தானே உண்டாகின்ற விந்துநாதமானது சுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் களங்கமற்றதாகவும் மாற்றம் பெறும். இப்படி வாழ்க்கையை நிறைய தினந்தோறும் காலை மேலே ரீசைக்கிள் பண்ணி கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் உணர்வாக அலட்சியப்படுத்தாமல் யார் ஒருவர் ஊக்கத்தோடு செய்து வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த மாற்றம் ஏற்படும். ஓகேயா? தெரிஞ்சுக்கிறது வேறு. நான் காயகல்பம் தெரிஞ்சுட்டேன், நான் மகர்ஷிக்கிட்டே எடுத்துக்கிட்டேன், 30 வருஷத்துக்கு முன்னாடியே நான் தீச்சி எடுத்துக்கிட்டேன் மகர்ஷி கையால். இப்போ எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதோட மோசமாக இருக்கிறேன். இது யாரும் என்ன செய்ய முடியும்? அவங்கவுங்க பதிவு நாம் தான் சரி பண்ணிக்கணும். குருன்றது வழிகாட்டு வேறு. ஓகேயா? நாம் தொடர்ந்து யாரு காட்டினாலும் வழிகாட்டி நம்ம செய்தால் தானே ஊக்கம் வரும். ஸோ ஊக்கத்தோடு முயல வேண்டும். தொடர்ந்து அப்படி நீங்கள் செய்துட்டே வந்தீங்கன்னா நல்ல உயிர் சக்தி ஓட்டம், உயிருடைய இருப்பு அளவு அதிகமாக இருக்கும்,
உயிருடைய இருப்பு அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா கண்களில் ஒளி இருக்கும், முகத்தில் ஒரு தேஜஸ் இருக்கும், மெமரி நல்ல விதமாக இருக்கும், உடல் இயக்கம் மன இயக்கம் நல்லா இருக்கும், மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா, குணங்கள் எல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது. நல்ல உடலில் தான் நல்ல மனசு இருக்கும். ஓகேயா, நல்ல உடலில் தான் நல்ல மனசு இருக்கும். உடல் நோய்வாய்ப்பட்ட உடலில் நல்ல மனம் இருக்காது. ஓகேயா, நோய்வாய்ப்பட்ட மனம்தான் இருக்கும், நம்பிக்கை இழந்த மனம்தான் இருக்கும். அப்போ நல்ல உடலை நல்ல விதமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் மகர்ஷி அவர்கள் அழகாக எந்த பயிற்சியிலையும் இல்லாத ஒன்றை உடலுக்கும் உயிருக்குமாக கொடுத்து நமக்கு வைத்திருக்கிறார்கள். ஸோ நீங்களெல்லாம் இதை தொடர்ந்து செய்து சிறப்போடு இந்த காயகல்ப பயிற்சியை செய்து வாழ்க்கை முழுவதும் நீண்ட ஆயுளோடும் உடல்நலத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி செய்யமடைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன். 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 அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க.